ஒரே நாடு, ஒரே நாடு, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே ஓ மொழியும் எங்க மொழி ஒன்னாடா? எப்படிப்பட்ட மொழிடா இப்ப மொழி? ஆமா, 2400 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ ஒரு நெல் எடுத்திருக்காங்க. போன வருஷம் எங்க மண்ணுக்குள்ள ஒரு அகல இதுல ஒரு பானைக்குள்ள நெல் எடுத்து அது எங்க அந்த ஆதிச்சநல்லூர்ல அந்த ஒரு நெல் எடுத்திருக்கு. ஒரே ஒரு நெல் கிடைச்சிருக்கு. அந்த நெல்லை அமெரிக்காவுக்கு அனுப்புனாங்க. எதுக்கு? ஆராய்ச்சிக்கு, கார்பன் பகுப்பாய்வுக்கு. மண்ணுக்குள்ள இருக்கேன்னு. சரி, அவன் சொல்றான். என்ன சொல்றான்? அது அமெரிக்காக்காரன் என்ன சொல்றான்? ஆராய்ச்சி பண்ணிட்டு இந்த நெல்லோட 2400 வருஷம் அது இருக்குங்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. அப்புறம் என்ன முக்கியம்? அவன் சொன்னது இன்னொரு அதிர்ச்சி தகவல். என்ன சொன்னா? அந்த நெல்லு இப்ப கூட முளைக்கும் திறனோடு இருக்கு. இதுதான் தமிழ்நாடு, இதுதான் மொழி, இதுதான் முளைக்கும் திறனோடு இருக்குங்கிறாங்க. இருக்கு. அதையும் தாண்டி என்ன சொன்னா? ஆமா ஆமா, அதான் முளைக்கும் திறனோடு இருக்கு. ஓஹோ, அப்படின்னா நம்ம மொழி எவ்வளவு சிறப்பு. எவ்வளவு மொழி. இப்ப நீங்க கம்ப்யூட்டர்ல போய் உட்கார்ந்துருக்கு, கல்வெட்டுல இருக்கு. ஓஹோ, ஓலைச்சுவடியில இருந்தது, இருக்குது, புத்தகத்துல வந்துச்சு. ஆமா, கம்ப்யூட்டர்ல வந்திருக்கு. ஓஹோ, இன்னைக்கு எங்கேயும் போகுது. அதை விட பாருங்க என்ன சொல்றான்? நம்ம ஊர்ல பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டணும். ஆஹா, நிலா நிலா ஓடிவா, நிலா ஓடிவா, அலை நீ ஏறிவா, நல்லியம் கொண்டு வா. அற்புதமாக பாடினார். உன் பாடலை கேட்டு இந்த அரங்கமே கைத்தட்டி சிரிக்கிறது. காதலிய பார்த்தோன்னே நிலவு ஞாபகம் வந்துடும். எப்படி பாடுறான்? அதே அப்பா. ஆமா, வான மீதில் நீந்தி ஓடும் நிலாவே, நீதான் வந்ததேனோ கண்டலு நிலாவே. நிலவை காதலியோடு ஒப்பிட்டு ஆமா, வான் நிலா நிலா அல்ல வாடிடும் நிலா, ஏன் நிலா தேடும் நிலா நிலா நிலா. என்ன இப்ப இருக்க பசங்களுக்கு நிலா பாட்டு? நிலா அது வானத்து மேலே, வானது மேலே இன்னும் நிலவுக்கு போற மாதிரி பாஸ்ட் அந்த பாட்டு இருக்கா? நிலவை கொண்டு வா கட்டியில் கட்டி வை, பாட்டு மட்டுமா நம்ம பாடணும்? நிலவு சோறு விட்டு நிலவை காட்டி சோறு விட்டலாம். ஆனா என்ன இப்ப என்ன பண்ணிட்டான்? நிலவுக்கு நிலவின் எந்த நாடுமே யோசிக்கல. உலகத்துல வேற எந்த விஞ்ஞானபூர்வமாக வளர்ந்தேன்னு சொல்லிட்டு இருக்க எந்த நாடும் ஆமா நிலவின் தென் துருவத்துல போய் பார்க்க முடியும் இறக்க முடியும்னு எவனும் யோசிக்கல. ஆனா நம்ம அனுப்பி ஜெயிச்சிட்டோம். சந்திரன் அனுப்பிச்சவர் யாரு? தமிழ்நாட்டை சேர்ந்தவர். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? உலகத்துல இருக்க எவனுமே யோசிக்கவே முடியல. செந்துருவத்துல போய் ஆமா, நீ மட்டும் யோசிச்சா இங்க கொண்டு போய் இறக்க முடியும். அந்த ஓட்ட விஞ்ஞானி சொல்றாரு. விஞ்ஞானி என்ன சொல்றார்? வேற ஒண்ணும் இல்ல. என்ன காரணம்? நான் பெரியார படிச்சேன். அது நடந்துட்டியா? அவர் நான் சொல்லல, அவர் சொன்னது. நான் சொல்லல. பெரியார படிச்சேன். அவர் தான் மாத்தி யோசினார். கேள்வி கேளுனாரு. அடுத்த கேட்டு பார்த்தேன். ஓஹோ, அனுப்பலான்னு அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நிஷ்பாலையே. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? சூரியனுக்கு அனுப்பி விட்டான். ஆமா ஆமா. இவங்க என்ன சொல்லிட்டு இருக்கான்? என்ன சொல்றான்? இங்க புராணத்துல என்ன சொல்றான்? ஒரு பக்கம் சூரியனுக்கு நம்ம இதை அனுப்பிக்கிட்டு இருக்கான். ஆமா. இவன் என்ன சொல்றான்? சூரிய பகவான். நிலவு எங்க இருக்கு? ஓஹோ, சிவபெருமான் கொண்டையில இருக்கு. சரி, பொண்ணு மாப்பிள்ள உட்காருக்காங்க. ஐயா சொல்றாரு மந்திரம் என்ன சொல்றாரு? இந்த அருகால கட்டிக்க போறவன், நீ கட்டிக்க போறவன். தமிழ்ல அதுக்கு அர்த்தம். ஆனா அர்த்தம் நம்ம என்ன சொல்றாரு? இந்த அருகால அம்மா நான் கட்டிக்க போற பொண்ணு முதல்ல இந்திரனுக்கு வாக்கப்பட்டா. யாரு இந்த பொண்ணு? நம்ம கட்டிக்கிற பொண்ணு யாருக்கு வாக்கப்பட்டா? இந்திரனுக்கு. அப்புறம் 33 கோடி தேவர்களுக்கும் வாக்கப்பட்டா. எத்தனை கோடி? 33 கோடி தேவர்களுக்கும். அவ என்ன ஆயிருப்பா? சரி, அப்புறம் என்ன சொல்றாங்க? இந்த உட்காந்துருக்க பாத்தீங்களா பிராமணன். ஆமா, எனக்கு வாக்கப்பட்டா. அப்புறம் இழிச்சா போய் உன்னை கட்டிக்க போறான். இதை தமிழ்ல சொன்னா என்ன பண்ணுவோம்? ஆம்பளைக்கு கோபம் வருதோ இல்லையோ, ஆனா கொஞ்சம் லேட்டா தான் வரும் நமக்கு.
ஆனா இப்போ ஒரு பெண்ணுக்கு என்ன வரும்? எடுத்து என்ன இருக்கோ மண்டையில போட்டுறாது. அங்க இருக்க குத்துவில குத்து ஒரே சொருவு. ஆமா சொல்லிடாது. அப்ப தமிழ சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப ஓ மொழி சிறப்புன்ற. ஆமா, என்ன சிறப்பு வச்சிருக்க அந்த மொழியில? மொழியில என்ன சிறப்பு இருக்கு? எங்கட எவ்வளவு இலக்கிய நயம் இருக்கு தமிழ் மொழியில. ஆமா, எவ்வளவோ இலக்கியங்கள் கொட்டி கிடக்குற எங்க மொழியை விட்டுட்டு நீ ஏன் எந்த மொழியும் படிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல. நம்ம மொழிக்கு எதிரி கிடையாது. ஆமா, படிச்சுக்க. ஓஹோ, இந்த வர்றான் அங்க இருந்து கேன்றான். அவன் தமிழ் கத்துக்கிட்டு இங்க வேலை பாக்குறான். இங்க இருந்து நீங்க அங்க போய் வேலை பாக்குறீங்களா? இந்தியா படிச்சுக்கோ. அது படிச்சுக்காது இல்ல. ஜெர்மனி போறியா? ஜெர்மனி படிச்சுக்கோ. ரஷ்யா போறியா? ஆமா, எங்க வேணாலும் போட்டுக்கோ. அது நம்ம வாழ்க்கை. பெரியார் சொன்னாரு. என்ன சொன்னா பெரியார்? ரொம்ப அழகா சொன்னாரு. ஓஹோ, இங்க இருக்கிற தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைய பெத்துரு. ஆமா, பெத்துட்டு 6 மாசம் தமிழ் பாலே ஊட்டு. தமிழ் பால் ஆரோக்கிய பால் 1 வருஷம் ஊட்டிட்டு லண்டனுக்கு கொடுத்துட்டு போய் நீ போன் கூட பண்ணக்கூடாது. அந்த பிள்ளைக்கு போன் கூட பண்ணக்கூடாது. 20 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வா. ஆமா, ஐயோ மகனே அப்படின்னு நீ கூப்பிடு. ஆமா, உங்களோட புள்ளதான் தமிழ் புள்ளதான். ஆமா, அவன் இங்கிலீஷே வேறையா போறோம். ஓஹோ, ஏன்? என்ன வளர்கிற சூழ்நிலையில் தான் மொழி இருக்கும். ஆமா, அதானே இருக்கும். நீ திணிக்க கூடாதுல வந்துட்டு என்ன சொல்ற ஒரே நாடு. அது என்ன, அது பெரிய மந்திர மொழிங்கிறான். இப்ப நம்ம பொங்கல் விழா நடத்துறோம். ஆமா, பொங்கல் விழா என்ன சிறப்பு? ஒரு வாரம் நடக்கும். ஒரு வாரம். ஆமா, நல்லா யோசிச்சு பாருங்களேன். நல்லா யோசிச்சோம்னா இப்ப மத்த பண்டிகை எல்லாம் வருது. தீபாவளி வருது. அவங்க நமக்குள்ள திணிச்சது செலவு. ஆமா, தீபாவளி முடிஞ்சுன்னு வச்சுங்க, மக்கள் நாள் பாருங்க. திருப்பூர் வீதியை பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? ஒரே குப்பைக்காடா இருக்கும். வெறும் குப்பையா இருக்கும். கொட்டு எங்க பார்த்தாலும் குப்பையா இருக்கும். ஆமா, பொங்கல் வரட்டும். பொங்கல் வந்தோம் யோசிச்சு பாருங்க. தெரு வீடு வாசல் எல்லாம் சுத்தமாக்கி கோலம் போட்டுருக்கு. இதுதான் தமிழ் பண்டிகைக்கு மற்ற பண்டிகைக்குள்ள வித்தியாசம். எது நம்மை சுத்தம் செய்கிறது, அதுதான். எது நம்ம வீட்டை சுத்தம் செய்யுது, எது நம் தெருவை சுத்தம் செய்கிறது, அது நம்ம பண்டிகை. ஆமா, அது எதுக்கு கும்பிடுறோம்? பொங்கல் வச்சு எதுக்கு கும்பிடுறோம்? இந்த சூரியனுக்கு படைக்கிறோம். ஆமா, சூரியனை நன்றி சொல்றோம். ஆமா, ஏன் சொல்றது? சூரியனுக்கு நன்றி சொல்றதுக்கு அந்த சூரியன் இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். உணவு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே அதுதான் காரணம். பச்சை மரகத பட்டு விரித்து பட்டு கிடக்கு இயற்கை. சித்திரை உச்சி கரியப்பன் மசக்கை. பச்சை மரகத பட்டு விரித்து பட்டு கிடக்கு இயற்கை. சூரியனுக்கு நன்றி சொல்லி சூரியன் பொங்கல் வைக்கிறோம். ஆமா, ஆட்டு மாட்டுக்கு அடுத்த நாள் வைக்கிறோம். மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறோம். உழைத்த ஆடு மாடுகள் உழைத்ததுக்கு நன்றி சொல்லுவோம். ஆனா அவன் மந்திரம் சொல்றான். அவன் என்ன சொல்றான்? சோத்தை போட்டு வச்சுக்கிட்டு மந்திரம் சொல்றான். எப்படி சொல்றான்? அதான் சமஸ்கிருதம் பெரிய எந்த மொழிங்கிறாங்கல்ல, மொழிக்கு அவன் மந்திரம் சொல்றான். சோத்தை போட்டு அவன் என்ன சொல்றான்? யந்துரயோ வர்ஷந்து பர்ஜன்யாஹ சுவித்பலா ஓஷதயோ பவந்து அன்னவதாம் மோதனவதாம் மாமிக்ஷவதாம். ஆமா, மாமிக்ஷம் தின்றுக்கான்னு அர்த்தம். அப்ப கறியை வெட்டி தின்றுக்கிறான். மாமிக்ஷவதாம் தேசாம் ராஜா பூயாசம் மோதனமுத்புருவதே பரமே ஜீவா பரமாமே வைனம் சியம் கமயதி மா சோதார முதத்வஜா சம்யம் சச்சவரதா பூத்வா வாஜம் வதனபத்ரயா. சரி, பிரம்மார்ப்பணம் பிரம்மகவி. அப்படின்னா எல்லாம் பிரம்மம் கொடுத்தானா. இவன் சாப்பிடுற சாப்பாடு நமக்கு சூரியன் கொடுத்துச்சு, ஆடு மாடு கொடுத்து நம்ம நன்றி சொல்றோம். உழைப்புக்கு நன்றி சொல்றோம். அவன் பிரம்மம் கொடுத்தானா? எப்படி கொடுத்தானா? உழுகிறதுக்கு ஒருத்தன், அறுக்கிறதுக்கு ஒருத்தன், எல்லாத்துக்கும் சாதியா பிரிச்சு வச்சு உட்கார்ந்துங்கிறதுக்கு ஒருத்தன் ஏற்பாடு பண்ணி விட்டான் பிரம்ம. எங்களுக்கு அந்த பையனை பிடிச்சு குறைய பிடிச்சு கொல்ல வேண்டாம். பிறந்த பையல பிறமன்னா அது இருந்தா தானே, கற்பனைக்கு தானே, எல்லாம் கற்பனைக்கு தானே. ஓஹோ, அவன் சொல்றான். அப்படி சொல்றான். ஒரே மொழிங்கிற ஒரே மொழி எங்க மொழி வருமா? எங்க மொழி சொல்லுது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். ஆனா திருக்குறள் நம்ம பள்ளிக்கூடத்தை படிக்கல, குறள் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? என்ன குறள் சொல்லுவோம்? சோத்தை போட்டு வச்சுட்டு தட்டுல மதிய உணவு போட்டுருவாங்க. எந்திரிச்சு நின்னுங்கடா பகுத்துண்டு 10 நிமிஷம் சொல்ற மாதிரி இருக்கும் பசியில் அந்த குறள். அப்போ பள்ளுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தோட்டு எல்லாம் தலை சொன்னோமா? சொன்னோம்ல. யோசிச்சு பாருங்க என்ன அர்த்தம். இன்னைக்கு 2000த்துல வந்து பேசுறான் உலகத்துல பல்லுயிர் பெருக்கம். ஆனா வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். என்ன சொன்ன? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். இந்த வார்த்தையே முக்கியம். பல்லுயிர். ஆமா, பல்லுயிர்ங்கிறது அன்னைக்கே 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் சொன்னது. எங்க மொழி சிறப்பா நீ ஒரே மொழிங்கிற. ஆமா, ஒரே நாடு, ஒரே உடை
உணவு. ஆமா, இதைத்தான் சாப்பிடணும். இதை சாப்பிடக்கூடாது. எதுக்கு சொல்ற நீ? எதுக்கு சொல்ற? அவன் சாப்பாடு அவனோட. அவனுக்கு முடியா? ஆமா, எங்க அப்பன் சாப்பிட்டது நான் சாப்பிடுவேன். ஆமா, நான் சாப்பிடுறதை என் சாமிக்கு வைப்பேன். ஓஹோ, அவ்வளவுதானே. அப்படித்தானே. கிடாயை வெட்டி வச்சுட்டு எந்த சாமியாவது 2 நாளைக்கு ஒரு சாமி படையல் வச்சது தின்றுச்சுன்னா வைப்போமா? நம்ம போகவே மாட்டோம். வச்சுக்கோமா? அதோட முடியும். வைக்க மாட்டோம். அப்ப கறி சாப்பிடக்கூடாது. கறி சாப்பிட ஒரே உணவு, ஒரே உடை. என்னடா ஒரே வெங்காயம்? ஆமா, ஒன்னா எப்படி இருக்கு? நாளைக்கு எல்லாமே இந்தியா முழுக்க ஒரு சட்டத்தை போடு, ஏத்துக்குருவோம். ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே இதுங்கிறீல்ல. ஆமா, ஒரே சுடுகாடுனாலும் ஒரு சட்டம் போட்டு பார்ப்போம். எல்லாரும் ஒரே சாதி, ஒரே சுடுகாடு. சொல்லுவியா? முடியுமா? சொல்ல மாட்டாங்க. ஒன்னா இருக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாரும் எப்படி 5 விரல் இருக்கு? 5 விரல் ஒன்னா இருக்கு. ஆமா, ஆனா ஒரே மாதிரியா இருக்கு? ஒரே மாதிரி இருந்தா ஏதாவது ஆகுமா? ஒரே மாதிரி தான் இருப்பாங்கதா. குற்றம் புரிந்தவன் எல்லாரையும் அப்படித்தான் ஆக்க போறாங்க அவங்க. ஒரே மாதிரி இருக்க முடியுமா? முடியாதுல்ல. ஒரு பாட்டுன்னு வச்சுங்க. என்ன பாட்டு? ஒரு ஜீவன் தான் எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ரம்மியமான பாட்டுன்னு இந்த பாட்டு தானே. ஆமா, ஒரே பாட்டு, ஒரு பாட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாட முடியுமா? நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி தான் பாட முடியுமா? எங்க ஊர் பக்கம் ஃபேமஸ் வள்ளி திருமண நாடகம். ஆமா, புதுக்கோட்டை பக்கம். வள்ளி திருமண நாடகத்துல வள்ளி பாடுது இந்த பாட்டை. வள்ளி அங்க என்ன இருக்கும்? மிருதங்க இருக்கும், ஹார்மோனியம். அது ஒரு ஆர்ட், அது ஒரு கலை. அது ஒரு முக்கியமான கலை. இந்த நாட்டுடைய பண்பாட்டுக்கு ஒரு கலை அது. அதுல எப்படி பாடுவாங்க? இந்த ஹார்மோனியம் இருக்கு, மிருதங்க இருக்கு, டோல் இருக்கு, ஆறு இருக்கு. வள்ளி பாடுது. வள்ளி பாடுறது ஒரிஜினல் பாட்டை. ஒரே ஜீவன் அங்கே கொக்கு வரட்டிக்குவாங்க. கொக்கு இல்லப்பா, குருவி வெட்டு. குருவியா? ஆமா. அடுத்த நாள் கரகாட்டம் வச்சாங்க. கரகாட்டம் அங்க என்ன இருக்கும்? கரகாட்டத்துல என்ன இருக்கும்? தமிழ், பம்பை, உருமி, நாதஸ்வரம் அடிச்சா ஊரே ஆடும். கரகாட்டத்துல போய் 10 வயலின், கிட்டார், ஹார்மோனியம், ஃப்ளூட், அது இதெல்லாம் வச்சு பாடினா யாராவது பாப்பானா? இதெல்லாம் வச்சு பாடினா யாருன்னு பாப்பா? யாரு பாப்பா? பாப்பான். அதான் யாரு பாப்பான்னு? பாப்பான். என்ன சொல்றாங்க? பாப்பான். ஓ, இப்போ அது கரகாட்டத்தை அந்த பாட்டு எப்படி பாடுவாங்க? ஒரு பாட்டு தான் ஒரே மாதிரி தான் நீங்க பாடணும், சட்டம் பண்ண முடியும். அது ஒரு ஆட்டு. ஆமா, அங்க எப்படி பாடுவாங்க? இப்போ கரகாட்டத்துல ஒரிஜினல் பாட்டு எப்படி பாடுறாங்க? ஒரு ஜீவன் ஒரு பாட்டு தான் ஒரே ஒன்னமா சொல்ல முடியுமா? சட்டம் பண்ண முடியும் ஒன்னால? அடுத்த நாள் திருவிழா முடிஞ்சிருச்சு. கரிமீன் வாங்கிட்டாங்க. கரிமீன் வாங்கிட்டானா? நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்? கரிமீன் வீட்டுல வாங்கி கொடுத்துட்டு ஆமா நல்லா சாப்பிடணும்னு அந்த கடைக்கு போயிடுவோம். எந்த கடை? கடைன்னா அதான் இதுவும் கடை. நீ எந்த ஊர்ல வேணா போய் இந்த ஊர்ல கடை எங்க இருக்கு கேளுங்க. கேட்டோம்னா எவனும் எந்த கடைன்னு கேட்க மாட்டான், சொல்லிடுவாங்க கடையெல்லாம். கடைக்கு போய் அதுலயும் நம்ம நாட்டுல பிரச்சனை பாருங்க. முன்னாடி எல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ல 2-3 பேர் குடிப்பான். ஊருக்குள்ள ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சரி 2-3 பேர் குடிப்பான். குடிச்சு என்ன செய்வான்? குடிச்சுட்டு அவனுக்கு அசிங்கம், குடிச்ச வெளியில தெரிஞ்சு அசிங்கம்னு தலையில துண்டை போட்டுட்டு தனியா போவான். குடிச்சவன் அசிங்கமா போயிருந்து. சரி, இப்ப அப்படியே தலைகளை குடிக்காத 2 பேர் தலையில துண்டை போட்டு தனியா போறான். 8 மணி ஆகி போச்சு, எவன் மூஞ்சிலே மாட்டிட அறுத்தே கொண்டு வாண்டாங்க. ஆமா, அதுலயும் நம்ம நாட்டுல மாலை வேற போடுறாங்க. போடும் நிறைய மாலை போட்டு போறாங்க. இப்போ நல்லா எல்லாம் பக்தியிலேயே. ஆமா, நமக்கு என்ன, அது அவங்க விருப்பம் கூப்பிட்டு போறாங்க. ஓஹோ, பக்தியிலே போறான். அப்புறம் 20% தான் பக்தியில போறான்.
பாக்கி 80%. அன்னைக்கு ஒருத்தன் ஃபுல் போதையில இருக்கான். என்னடா இவ்வளவு குடிச்சிருக்கேன்னு கேக்குறேன். என்ன சொல்றாப்ல? நாளைக்கு மாலை போடுறேன் மாப்பிள்ளை அப்படின்றான். ஆமா. காலையில போய் குருசாமி கிட்ட மாலை வாங்க போயில குருசாமி கேட்கிறாரு. என்ன கேக்குறாரு குருசாமி? என்னடா இவ்வளவு வாடகை இருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கு நம்ம குடிச்சதுக்கு அப்புறம் வேற பேர் குடிச்சு அப்ப குருசாமியும் குடிச்சிருக்கு. ரெண்டும் குடிச்சிருக்கு. இந்த கன்னிச்சாமி இப்ப பெரிய விஷயம் தமிழ்நாட்டுல. ஆமா, குருசாமி கன்னிச்சாமி. கன்னிச்சாமிக்கு குருசாமிக்கு என்ன வேறுபாடு? பெரிய ஆறு வித்தியாசமா ஈஸியா சொல்றாங்க. என்ன வேறுபாடு? அவன் காசுல போனா கன்னிச்சாமி, கன்னிச்சாமி காசுல எல்லாம் போனா குருசாமி. அப்ப அதுக்கா மாலை போற 10 பேர் பேர் மாலை போடுறான். ஆமா. பெண்கள் நிலைமையை நினைச்சு பாருங்க. என்ன வருஷம் பூரா குடிச்சிட்டு வரான், குடும்பம் நடத்த முடியல. சரி. திடீர்னு குடிக்காம வரான், மாலையை போட்டு வரான், அப்பவும் சாமின்னு குடும்பம் நடத்த முடியல. அவங்க படுற பாடு. ஐயோ. அப்ப என்ன செய்யுது? தலையில வச்சுக்கிட்டு ரொம்ப பேர் எதுக்கு லீவ்? ஒரு மாசம் வயிற்றுக்கு லீவ் விடணும். உடம்ப சரி பண்ணிக்கணும். ஒரு மண்டலம் அப்படியே கண்ட்ரோல கொண்டாந்து காலையில குடிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ண அதுக்கு தானே மாலையை போடுறான். பத்தி முச்சு போய் போறான் கிடையாதுல்ல, நினைச்சுக்கிறது தான். ஆமா ஆமா. அதெல்லாம் இங்க ஒண்ணு தமிழ்நாட்டுல மாலை போடுறாங்க, பக்திக்கு போறாங்கன்னு பிஜேபிக்காரன் ஓட்டு பண்ணி ஓட்டுறான். பக்திக்கு அவங்க தான் சொந்தக்கார மாதிரி. ஆமா. அதெல்லாம் இந்த தமிழ்நாட்டை வேகாது. ஓஹோ. இந்த பக்கம் மாலையை போட்டு போவான், இந்த பக்கம் பெரியார் கிட்ட கூட்டத்துல வந்து பல பேர் உட்கார்ந்து எல்லாரும் உட்கார்ந்துருப்போம். ஆமா ஆமா. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் தமிழ்நாடு. இப்ப நம்ம திருவிழாவுல ஆமா ஆமா கறிமீன் சாப்பிட்டு கறிமீன் வாங்கி கொண்டு வீட்டுல கொடுத்துட்டு நல்லா சாப்பிடணும்னு அந்த கடைக்கு போய் ஒரு வாங்கி ஒரு பாட்டில வாங்கி நல்லா சாப்பிடணும். நல்லா கறி வேணுமான்னு ஏன்னா வீட்டுல இருக்கு. உப்பு கறி வேணுமான்னு நல்லா வீட்டுல இருக்கு. அப்ப என்ன வேணும் உங்களுக்கு? சுண்டல் கொடு வாங்கி வச்சுட்டு நல்லா சாப்பிடணும் 3 மணிக்கு அந்த சுண்டல்ல குப்புறம் கிடப்பான். வீட்டுல வந்து போன் பண்ண மாட்டாங்களா? அந்த அம்மா போன் பண்ணி சாப்பிட வரலையா அப்படின்னா இவன் சாப்பிடுறது நீ வந்து பழுத்த. இப்ப இவன் பாடுறான் அந்த பாட்டை. இந்த ஒரு ஜீவன் பாட்டை ஒரே மாதிரி சட்டம் போட்டு பாட முடியுமா? புல் போதல இவன் எப்படி பாடுறான்? ஒரு ஜீவன் பாட்டை அவன் பாடுறான். எப்படி பாடுறான்? ஒரு ஜீவன் உன் பாடல் இசைக்கின்றது. சரி, பாசங்கள் பந்தங்கள் வேஷம் என்று சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன் நடுவர் அவர்களே. நடுவர் இப்போ வந்தாரு. நடுவில் ஒரு பட்டிமன்றம் நடந்தது, அதுலயும் பாடிட்டாங்க. எப்படி பாடுவா பாட்டு? பாத்ரூம்ல பாடுவான் சில பேர். பாத்ரூம்ல பார்க்க செட்டு பாட்டை கேட்க விட பண்ணிருக்கேன். ஒரு பாட்டு தான் ஒரே மாதிரி இருக்குமா? எதை வேணாலும் நீ சொல்லலாம், ஒரே மாதிரி இருக்குமா? ஒரே சாப்பாடை சாப்பிட்டு ஒரே ஆய் வராது. ஆமா, அந்தந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். மாறும். ஒரே விஷயம் ஒண்ணு சொல்றாங்க. இந்த நாட்டில் எடுபட விடக்கூடாது. ஆமா, இந்த நாட்டில் எல்லாரும் எந்த மதத்தை வேணாலும் வணங்கு. ஒரே ஒன்னா இருக்கணும். நம்ம ஒன்னா இருக்கணும். ஆமா ஆமா. தமிழ்நாடு என்ன சொல்லி கொடுத்துருக்கு? ஒன்னா இருக்க கத்துக்கணும். இந்த உண்மை ஒற்றுமையா இருக்கணும். ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. வந்துருவாராம் வந்துருவாங்கலாம். நீ எதுக்கு அதை சொல்ற? நீ போட்டாத்தான் வருவாங்க. நீ மக்கள் பார்த்து குத்துனா மந்திரி, மாத்தி குத்துனா எந்திரி. இவ்வளவுதானே. எல்லா அதிகாரமும் மக்கள்கிட்ட தான் இருக்கு. எல்லா அதிகாரம் இங்க இருக்கு, மக்கள்கிட்ட தான் இருக்கு. அவங்க அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்கன்னே ப்ளோட் பண்றது நம்ப வைக்கிறது. அது இல்ல. ஆமா, மக்கள் சக்திக்கு முன்னால் எந்த சக்தியும் நிக்க முடியாது. இப்ப மறுபடியும் என்ன? குடியுரிமை திருத்த சட்டம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு? எந்த நிமிடத்திலும் அந்த சட்டத்தை தமிழ்நாடு அனுமதிக்காது. ஏன்னா திருப்பி இங்க எல்லாம் கலவரம் பண்ணி கொண்டு வந்து கோயில கட்டினாங்க. நம்ம ஊர்ல கோயில கட்டல, ராஜராஜ சோழனே கட்டிருக்கான். அங்கே கட்டிருக்காங்க. தஞ்சாவூர்ல 1114 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 1114 வருஷம். தஞ்சாவூர் பெரியவர் கட்டி ஒரு சில்லு கூட உடையல, அப்படியே நிக்குது. அவ்வளவு உறுதியா இருக்கு. 1114 வருஷம் ஒரு சில்லு கூட பெறாம அவ்வளவு உறுதியா நிக்குதா? எப்படி? அப்பெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் ஒண்ணு, அதுல படிக்காம கட்டிருக்கான்னு. இப்போ டெக்னாலஜி எல்லாம் வச்சு கட்டுறாங்க, நிக்குது. கோயில் கட்டாம இருக்கானா? தமிழ்நாட்டுல கட்டாம இருக்குமா? கும்பிடாம இருக்குமா? ஆமா. ஏன் அந்த இடத்துல கட்டுற? ஏன் கட்டி முடிக்காத கோயிலுக்கு எதுக்கு கும்பாபிஷேகம் பண்ற? எல்லாம் பண்ணில. உன்னை உள்ள விட்டானோ?
சூத்திரன் உள்ள நீதானே எல்லாத்துக்கும் பவர் அத்தாரிட்டின்ற பவர்ன்ற உள்ள விட்டாலும் நோக்கு வேலை இங்க வேலையில போன்ட்டான். சூத்திர போயிருக்கு. இங்க என்ன வேலை? நோக்கு என்ன வேலை? நோக்கு என்ன வேலை? சங்கராச்சாரியாரே வரலையே. நீ ஏன் நான் ஏன் வரணும்? ஆமா, லோக அத்தாரிட்டிங்கிறீங்க, லோக குருங்கிறீங்க. அவ்வளவு பெரிய இந்தியாவுக்கே ஒரு முதல் குடிமகன் ஜனாதிபதியா உள்ள போகலையா? ஆமா, இவங்க சொல்றாங்க சங்கராச்சாரியா உலோக குரு. லோக குரு அமெரிக்காக்காரன் போய் சொல்லுங்க புரடியில் அடிப்பான். உலகம்னா நீ உனக்குள்ள புடிச்சட்டி ஓட்டிக்கடா என்ன சொல்ற? ஆமா, அவனே உள்ள போலையே. அப்ப இந்த கோயில் எதுக்கு? தேசத்தின் அடையாளம். ஆமா ஆமா, அதன் அடையாளம். ஏன் என்ன சொல்றான்? நம்மள எல்லாம் சாமி கும்பிடுற வர்றப்ப இதுல இங்க இருந்து பல பரதேசி அங்க போகுது. ஆமா, அங்க போய் பார்த்துட்டு அது வந்து ரொம்ப இது அவள் மாத்தி விடுறது ஒற்றை நோக்கி. ஆமா, கோயில் அன்றாடம் கட்டுறோம், அம்மான கும்பிடுறோம், ஆமா, அன்றாடம் சாமி கும்பிடுறோம். இல்லையா போய் அதுக்கப்புறம் இல்லைங்கிற முடிவு பண்ணிட்டு வா. கேள்வி கேளு. ஒரு வழிபாட்டு இடத்தை உடைச்சது அவமான சின்னம் இல்லையா? ஆமா, அந்த இடத்துல கட்டுறானே, இது எவ்வளவு பெரிய அவமானம். மனிதனுக்கு கேள்வி வைக்கிறதுக்கு பாத்தியப்பட்டேன் தானே. ஆமா, ஏன் எதுக்கு கேள்வி வைக்கிறோம்ல. ஆமா, அப்படிப்பட்ட கோயிலை கட்டி இன்னைக்கு எல்லாத்தையும் திருது மாத்த பாக்குறாங்க, அதிகாரத்தை செலுத்துறாங்க. ஆமா, ஆனா ஜெயிக்க முடியாது. நீங்க இந்த மறுபடியும் சொல்ற டீக்கல உட்கார்ந்துட்டு யாராவது சொன்னா பத்துருவாங்களாம் அப்படின்னு சொன்னா எப்படி முடியாது? எப்படின்னு சொல்லு எப்படி வந்துருவான்னு சொல்லு. ஆமா, அப்படின்னு கேளுங்க. ஆமா, எங்க வர்றானோ இல்லையா, தமிழ்நாட்டில் ஒரு கட்ட ஆணியை கூட கொடுக்க முடியாதுங்கிறது அதுதான் தமிழ்நாடு. எத்தனை ஆட்டுக்குட்டி மேன்னு ஓடினாலும் அவரு காட்டாங்க 20,000 புத்தகம் படிச்சிருக்காரு அண்ணாமலை. ஆட்டுக்குட்டி தினமலர் வாரமலர் படிச்சிருக்கோ அவ்வளவுதான். 20,000 புத்தகம். ஆமா, அண்ணாவுல எவ்வளவு பேரறிஞர் அண்ணா. ஆமா, 2 மொழியில் புலமை பெற்றவர். அவரோட அறிவாளியா? நீ அறிவாளியா? பெரியார் சாகுற வரையும் இந்த அந்த கண்ணாடியை போய் பாருங்க, திடல்ல இருக்கு. இன்னும் சென்னையில திடல்ல இருக்கு, போய் பார்த்தோம். அவ்வளவு பெரிய கண்ணாடியை வச்சுட்டு சாகுற வரல டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆமா, ஒரு கண்ணாடி படிக்கிறதுக்கு. சரி, அதுக்கும் தெரியாம இந்த இப்படி வச்சுட்டு கண்ணாடியில பிடிச்சு வச்சு படிக்கிறது. படிச்சதெல்லாம் எதுக்குன்னு உங்களை இப்படி எல்லாம் ஏமாத்திருக்காங்க, ஏமாத்துவாங்க, நம்மளை இப்படி ஏமாத்திருக்காங்க. இதுதான் எழுதி வச்சிருக்கான், இதுதான் இப்படி சொல்றான் நம்மள சூத்திரன்னு சொல்றான். ஆமா, கீழானவன்னு சொல்றான். நம்மள ரொம்ப எல்லாத்தையும் நிரூபிக்கணும்னு படிச்சாரு பாருங்க. அந்த படிப்பு உள்ளால நீ படிச்சிட்டியா? நீ ஐபிஎஸ் ஒழுங்கா படிச்சியான்னு சந்தேகமா இருக்குது. ஆமா, அந்த மாதிரி வந்து நீ என்ன குண்டு சட்டி குதிரை ஓட்டினாலும் இங்க தமிழ்நாட்டுல பருப்பு வேகாது. நம்ம படிக்க விடாம முன்னேற விடாம பண்றான். ஆமா, ஒரு சமூகத்தை முன்னெடுத்து செல்றதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப வந்து பாருங்க எவ்வளவு திட்டங்கள் பெண்களை. ஆமா, இலவச பஸ் சொன்னாங்கல்ல, சொல்லும்போது சொன்னாங்கல்ல சமைக்க கத்துக்க. ஆமா ஆமா, சொன்னா பெரியார் என்ன சொன்னாரு? என்ன சொன்னார்? இப்ப சொல்றதே உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு சமைக்கிறவங்களுக்கு. ஆமா, அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் 60 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லல எப்படி இருந்தோம். இப்போ சமயக்கட்டு வச்சு வீடு கட்டாத. ஆமா, சமயக்கட்ட கட்டாத அப்புறம் எப்படி சாப்பிடுறது? கம்யூனிட்டி சமையல், ஊருக்கு ஒரு பொது சமையல போட்டு சமையலுக்கு ஆளை போடு. எல்லாரும் சேர்ந்து சம்பளம் கொடு. சரி, அவனுக்கு வேலையாச்சு, உனக்கு சோறாச்சு, நீ பாட்டுக்கு வேலையை போற. பொம்பளை வேலைக்கு போட்டு எல்லாரும் போட்டு. ஆமா, பெண்களுக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதுலயே வாழ்நாள் பூரா போகுது. இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறோம், இன்னைக்கு என்ன வைக்கிறது. நம்ம எதை வச்சாலும் பெண்களை பார்த்து அம்மா நல்லா சமைச்சேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டோம். அந்த அம்மாவும் சமைச்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்டு முடிக்கிறவனே எதிர்பார்ப்போம். ஆமா, ஏதாவது சொல்லுவாங்க நல்லா இருக்குங்க. சரி, முடிக்க போயில அதுவும் பொறுக்க முடியாம கேட்போம் நல்லா இருக்கா. இவர் என்ன சொல்லுவாரு? பாராட்டிட்டார் அம்மா. ஒரு நாள் கொஞ்சம் உப்பு நல்லா போட்டோம், உப்பு கூட போயிட்டு நம்ம என்ன சொன்னோம், இன்னைக்கு சமையல் எங்க அம்மா சமைக்கலாம் அப்படி சமைப்போம். இந்த லூசு அம்மாட்டையும் தான் சொல்லியிருப்பான். அவ்வளவு அம்மாவே பாராட்டிருக்க மாட்டான். ஏன் வீட்டுக்குள்ள போய் போனோன்னு ஆம்பளை இதெல்லாம் மாறணுங்கிறேன். அதுதான் இன்னைக்கு பேசல தொடர் பேசல அதிர்ச்சியா இருக்க. அப்ப பேசிருக்காரு பாருங்க பெரியார் என்ன பேசிருக்காரு. இங்க பாரு, உன்னை எதை வச்சு அடிமைப்படுத்துறான், உள்ள பேக்கிறத வச்சு. ஆமா, மிஷின் மாதிரி பார்த்துறான். சரி, கர்ப்பப்பை எடுத்து என்ன சொல்ற? எந்த பெண்ணாவது அதிர்ச்சி அடையல. அப்பவும் கூட இப்பவும் கூட யார் அதிர்ச்சி அடைஞ்சா? ஆம்பளை தான். புள்ள எப்படி வர்றது? சந்ததி. அவர் சொன்னாரு, ஏண்டா இவ்வளவு காலம் அடிமையாவே இருக்கணும்னா அந்த சந்ததி இருந்தா என்ன, செத்தா நடா வேணாம்டா. ஓ, கீழே கீழே கீழேன்னு வச்சிட்டு இருக்க சந்ததி எதுக்குடா புள்ள பெத்துக்க கர்ப்பப்பையை எடுத்துரு, கிராப் வெட்டிக்க. ஆமா, ஏன் என்ன அதை பேணி வளர்க்கறதுலயே
பூரா போய் ஆமா சீவுறது முடிய வேற வளர்த்துக்கிட்டு அம்மா தலைசி வேலை பார்த்துங்க என்ன செய்யுது பேரு அப்படியே பல வீட்டுகள்ல இந்த சண்டை முடிய அது படுத்துற பாடு அது ஃப்ரீயா வெட்டி விட்டீங்கன்னா ஹாய் சூப்பரா இன்னைக்கு மாறிடுச்சு. பெண்களுக்கு பைக்க கொடுங்க ஓட்டட்டும். இப்ப ஆம்பளை வீட்டுக்குள்ள போய் தண்ணி கொண்டு வா. இனிமே ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. என்ன ஆம்பளையால் வந்து தண்ணி கொண்டு வா அப்படி கேட்டா கொடுக்காது. ஏன் கொடுக்காது? நீ என்ன அங்கே கலவரத்தை பண்ணிட்டு போற மாஸ்கோ நகர்ல? ஏடா அவங்க பண்ற கலவரத்தை விட வர நான் பண்றேன். நான் நல்லதுக்கு கலவரம் பண்றேன்டா. என்ன சொல்ற? நல்லது நடக்கட்டும்னு என்ன சொல்ற? தண்ணி கேட்டா 2 நாள் கொடுக்காது. ஏன்? புடிச்சு வச்சிருக்க தண்ணியை எடுத்து குடிக்க முடியலன்னா அந்த உசுறு இருந்தான்னு செத்தா என்னன்னு கேட்கறாங்க. சரியான பாய். நீ தண்ணி தூக்க, நீ தான் தண்ணி தூக்கணும். ஆமா, அதையே செய்யணும். சமைக்க பழகு. ஆமா, போட் சாப்பிட்ட தட்டை கழுவுறது இல்ல, அப்படி வச்சுட்டு போயிடறானே. நாளைக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, அதே தட்டுல மறுவழி ஒரு நாள் போடுங்க கழுவாம. ஆம்பளை கழுவி வச்சுக்கலாம். கழுவி வச்சு இந்த மாற்றம் எல்லாம் வரணும். இதெல்லாம் எங்க நமக்கு சிரிக்கிறோம், நமக்கு ரசிக்கிறோமே. இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் பேச முடியும். அதற்கான காரணம் யார் தெரியுமா? யாரு? அதான் தந்தை பெரியார். அதுதான் தந்தை பெரியார். இதெல்லாம் இங்கதான் பேச முடியுது. ஆமா, இந்த மாற்றங்கள்லாம் வரணும். பெண்கள் சமம் தானே. ஆமா, கிச்சனே வேணான்ட்டார். பாருங்க. இப்ப என்ன நவீனத்துல என்ன வந்திருக்கு? மெட்ராஸ் வந்து பாருங்க. ஆமா, பல கிச்சன் போறது இல்ல. பிள்ளை எல்லாம் ஐடி கம்பெனில வேலை பார்க்குது பொம்பளை பிள்ளை எல்லாம். எல்லா கிச்சனும் எங்க இருக்கு? எங்க? ஜொமேட்டோ, ஜொமேட்டோ, அப்புறம் என்னமோ ஆர்டர் போட்டா உங்களுக்கு எத்தனை 22வது நிமிஷத்தில் உணவு வரும். வந்துடுறாங்க. அதுதான் கம்யூனிட்டி சிக்கன், கம்யூனிட்டி கிச்சன் பேரு. அவ்வளவுதானே. வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுங்க. என்ன விஷயம்? ஊர்ல கிராமத்துல எங்க தாத்தாவுக்குலாம் 13 புள்ள. என்ன வேலை பார்த்தாரு? இந்த வேலை தான். 13 புள்ள பார்த்தா இந்த வேலை தான். 13 பிள்ளை, கூட்டு குடும்பம். பெண்கள் என்ன பண்ணாங்க? அந்த 3 நாள் உள்ள வரக்கூடாது. இப்ப தனி குடித்தனம் வந்துருச்சு. ஆமா, விஞ்ஞானம் ஆயிட்டோம். தனி குடித்தனம் வந்துட்டோம். இப்ப சமைக்கிறதுக்கு ஆள் இல்ல. குளிச்சுட்டு உள்ள வந்துட்டான். விஞ்ஞானம், அதுதான் மாற்றம். ஆம்பளைய நினைச்சு உள்ள விட்டுக்கிறான். அவ்வளவுதானே. வந்துருங்க. அந்த மாதிரிதான் மாற்றங்கள் நடக்கும். மாற்றங்கள் நிறைய நடந்திருக்கு. ஆமா, இந்த மாற்றங்கள் பெண்கள் தேர்ந்து நடக்கணும். எல்லாரும் நடக்கணும். எல்லாரும் அது சொல்ல புகுத்துறான். அவன் ஏன் சொல்றான்? கேள்வி கேட்க. அவங்க சொல்றது பெண் அடிமையா இருக்கணுங்கிறான். சாதி, இந்த சாதியில் இருக்கவன் இதான் படிக்கணுங்கிறான். ஆமா, இந்த வேலை தான் பார்க்கணுங்கிறான். இந்த சாதியில் இந்த அப்ப வேலையை தான் நீ பார்க்கணுங்கிறான். அவன் சொல்றான், அதை கொண்டுட்டு வர்றான் ஒருத்தன். அவன் பின்னாடி ஒரு 10 பேர் ஆட்டுக்குட்டி மேனு போனால் என்ன கொண்டு வர்றானே தெரியாம. ஆமா, மாற்றங்களை நோக்கி, ஆமா, விஞ்ஞானத்தை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி ஒரு தமிழ் சமூகம் வளர வேண்டும் என்றால் ஆமா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓட்டு போடையிலே இதை யோசிக்கணும். எல்லாம் யோசிக்கணும். ஆமா ஆமா, அதனாலதான் பேசல சொன்னாங்கல்ல. என்ன சொன்னாங்க? டிஜிட்டல் இந்தியா, ஆமா, கேஷ்லெஸ் இந்தியா, அந்த இந்தியா, இந்த இந்தியா. ஆமா, அவங்க இந்தியா கூட்டணி ஆரம்பிச்சோன்னே இப்ப என்ன சொல்றாங்க தெரியல. பாரத்கே போத்துக்கே அதிகங்கிறான். ஆக இந்தியாவை காப்பாற்ற, நாம் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும். ஆமா, அதுதான் இந்த வாய்ப்பு. ஒரு பெரிய விழாவை, தமிழர் பெருவிழாவை 14 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த தோழர்களை நீங்கள் எப்போதும் போல் ஆதரிக்க வேண்டும். இந்த தோழர் வராங்க, ஆதரவுனா இதுதான். எப்போதும் போல் ஆதரிக்க வேண்டும். தோழர் சொன்ன மாதிரி இனிமே கோலப்பட்டியெல்லாம் வைக்காதீங்க. கம்பு சண்டை வைங்க. பெண்களுக்கு கம்பு சண்டை வைங்க. ஆமா, கத்தி சண்டை வைங்க. கம்பு சண்டை போட்டு சிலம்பம் வைங்க. ஆமா, அப்படி வைங்க. கராத்தே வைங்க. சும்மா எதுக்கு? வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசல் போன வேண்டி மாற்றி வேணா இன்னொன்னு வைங்க. என்னது? ஆம்பளைகளுக்கு தெட்டு இருக்கான்னு பார்ப்போம். ஆம்பளைக்கு கோலப்பட்டி வைப்போம் பார்ப்போம். நல்ல விஷயம் தானுங்க. ஆர்ட்டுங்க. அது ஒரு கலைங்க. ஆம்பளை இப்ப நடப்போம்ல, பெண்களை பண்றீங்க. ஆமா, ஆர்ட் ஒரு கலை தானே. அந்த கலை ஆம்பளை செய்யலாம். கலை தானே. செஞ்சு வைப்ப. புள்ளிய வச்சு இழுத்து பாருங்க, அது வருதான்னு. மாவை அழகா அப்படி கொட்டு இழுத்து பாருங்க, வருதான்னு. உமாளுக்கு தோசையா ஊத்த தெரியல, கோலம் போடுறது தோசை. ஆமா, அது மாதிரி போச்சு. சமைக்க எல்லாம் தெரியாம இல்ல. மாஸ்டர் ஹோட்டல்ல ஆம்பளை தானே இருக்காரு. விளக்கமாத்துல 2 சாத்தி மாவை இழுத்தோட தோசை எந்திரிச்சு உட்காரதுல டைம்
ரோஸ்ட் ஊத்தலாம் தெரியும், வீட்டுல செய்ய மாட்டாங்க. ஏன் செஞ்சா கேவலம் நினைக்கிறாங்க. அப்படி பூத்தி வச்சிருக்காங்க. மாற்றங்கள் நடக்க வேண்டும். தொடர்ந்து இந்த விழாவை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த பரிசளிப்பு விழா தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. உங்கள் ஆதரவை எப்போதும் போல் எல்லா ஆண்டுகளும் தர வேண்டும் என்று கேட்டு மாற்றத்துக்கான வழிவகையாக, இந்தியாவை காப்பதற்கான வழியாக தமிழ்நாடு இருக்க வேண்டும். அதில் இந்த பகுதி குறிப்பாக பங்காற்ற வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம்.